நான் இந்த காட்டின் அரசன். எனக்கு பசி எடுத்தால் யாராவது ஒரு விலங்கு எனக்கு உணவாக வர வேண்டும். சில சமயம் 2-3 விலங்குகளை கூட கொன்றுவிட்டது. காட்டில் உள்ள மான்கள், குரங்குகள், ஆடுகள், எலிகள், முயல்கள் எல்லாம் பயத்தில் வாழ்ந்தன. நண்பர்களே, இப்படியே போனால் நம்மில் எல்லோரும் சாகப் போகிறோம். நாம் சிங்கராஜாவிடம் போய் ஒரு யோசனை சொல்லலாம். ராஜாவே, உங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு விலங்கை மட்டும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் அதை மட்டும் சாப்பிட்டால் போதும். இதனால் நீங்களும் நிம்மதியாக இருப்பீர்கள், நாங்களும் பயமின்றி வாழ்வோம். சரி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தினமும் சரியான நேரத்தில் உணவு வரவில்லை என்றால் நான் எல்லோரையும் கொன்று விடுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்துக்கு உணவாகச் சென்றது. ஒரு நாள் மானின் முறை, ஒரு நாள் குரங்கின் முறை, ஒரு நாள் ஆட்டின் முறை என்று தொடர்ந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன முயல் குட்டியின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் சிறியது, ஆனால் மிகவும் புத்திசாலி. நான் ரெடி. என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் இன்று சிங்கத்திடம் செல்கிறேன். ஆனால் நான் சாகப் போவதில்லை. நீங்க எல்லோரும் பயப்படாதீர்கள். எப்படி சுட்டி? சிங்கம் உன்னை ஒரே கடியில் விழுங்கிவிடும். பாருங்கள் என் தந்திரத்தை. இன்று யார் வர வேண்டும்? அந்த சின்ன முயலா? அது ஏன் இன்னும் வரவில்லை? ஏய் சின்ன முயல், நீ ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்? எனக்கு பசி பொறுக்கவில்லை. இப்போது உன்னை ஒரே அடியாக விழுங்கி விடுவேன். வழியில மிகவும் பெரிய ஒரு சிங்கம் என்னை பிடிக்க முயற்சி செய்தது. என்னை விட பெரியது, வலிமையானது. அதனால் தான் தாமதமான. என்ன? என்னை விட பெரிய சிங்கமா? ஆம் ராஜா. இந்த காட்டில் என்னை தவிர வேறு சிங்கம் இல்லையே. அது எங்கே இருக்கிறது? காட்டு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ராஜாவே, அது அந்த பெரிய கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறது. வாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் நீங்கள் கவனமாக இருங்கள், அது மிகவும் வலிமையானது. ஆம் ராஜா, இந்த வழியே வாருங்கள். முன்னேறு நண்பா. சிங்கம், என்னை பின்தொடருங்கள். நல்லது சுட்டி முயல், நான் உன்னை பின்தொடர்கிறேன். பாருங்கள், இதோ அந்த இடம். இது ஒரு பெரிய ஆழமான இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ராஜாவே, பாருங்கள், அந்த பெரிய சிங்கம் கிணற்றுக்குள் ஒளிந்திருக்கிறது. உண்மையாகவா? அங்கு நீர்மேல் என்ன தெரிகிறது? உங்கள் பிம்பம் ஐயா. அது இன்னொரு சிங்கம். இங்கு வா, போட்டி போடலாம். அது உங்கள் சாயல்தான். ஏய், நீ யார்? இந்த காட்டில் என்னை தவிர வேறு சிங்கம் இருக்க முடியாது. நீ என்னை பார்த்து கத்துகிறாயா? நீ என்ன பார்த்து கத்துறியா? ஐயோ! நான் மகிழ்ச்சியோட காட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். சுட்டி, என்ன ஆச்சு? சிங்கம் எங்க? அத சொல்கிறேன், ஆனா முதல் உட்காருங்கள். சரி சரி, சீக்கிரம் சொல். அது ஒரு நீண்ட கதை. சிங்கராஜா தன் சொந்த பிம்பத்துடன் சண்டையிட்டு கிணற்றில் விழுந்து இறந்து விட்டது. இனி நமக்கு பயமில்லை. நாம் அமைதியாக வாழலாம். நண்பர்களே, நாம் இன்று அமைதியை கொண்டாடலாம். ஆம், நீ எங்கள் இயேசாயி. அன்று முதல் காட்டில் அமைதி நிலவியது. சின்ன முயல் காட்டின் ஹீரோ ஆனது. பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனத்தனமும் மிகவும் முக்கியம். சிறியவர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களிடம் இருக்கும் அறிவு பெரியவர்களை கூட வெல்லும். ஹாய் குட்டீஸ், கதை பிடிச்சுதா? இப்போ லைக் அழுத்துங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.